அன்பார்ந்த சகோதர சகோதரிகள தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி கொஞ்சம் அசௌரியம் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. தயவு செஞ்சு நீங்க பொறுத்துக்கணும். அங்கே லைட் வெளிச்சம் கொஞ்சம் குறைவா இருக்கு. பெண்கள் இருக்கீங்க, குழந்தைகள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பொறுத்துங்க. நம்முடைய கட்சி நண்பர்களும் கூட அடுத்த முறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரியா பண்ண முடியும். ஒரு கட்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது மக்கள் நம்மை நம்பி ஒரு யாத்திரைக்கு வரும் பொழுது மாவட்ட தலைவர் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, லைட் போடலீங்கன்னா இருக்கிறாங்க, ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? அதனால மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிச்சயமாக இன்று நான் சந்தோஷமாக இல்லை. யாத்திரை 146 தொகுதியை நம்ம தாண்டி இருக்கோம். வரும்பொழுது 2 பேர் விழுந்திருக்காங்க, ஒருத்தர் பிராக்சர் ஆயிருக்கு, அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கவனத்தில் இந்த யாத்திரை நடத்துவது மக்களுக்காக. ஒரு கட்சியோ நாம ஒரு போஸ்டர் போட்டு நாம ஒரு யாத்திரை உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய மனிதர், கட்சியை தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதர் மாதிரி யாத்திரை நடத்தாதீங்க. யாராவது ஒருத்தர் காயத்தோடு வீட்டுக்கு போனா நாம் பொறுப்பேற்கிறேன். நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் 10,000 வித்தியாசம். நம்ம ஒரு தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஒரு தொண்டருக்கு அசௌரியம் ஏற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பேற்கணும். தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க நடத்தக்கூடிய யாத்திரை இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க காட்டணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாளைக்கு யாத்திரை நிச்சயமா நான் கேன்சல் பண்ணிடுவேன். பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்படும் அளவுக்கு நம்ம யாத்திரை நடத்தக்கூடாது. மறுபடியும் மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.